அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுந்தர். நான் திருச்செந்தூர்ல இருந்து. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லும்போது டென்சஸ். அந்த டென்சஸ்ல தான் ஒரு வகை இன்னைக்கு பார்க்க போறோம். டென்சஸ் சொல்லும்போது நமக்கு தெரியும் 3 வகை இருக்குது இல்லையா? ஒன்னு பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம், பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம். ரெண்டாவது பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம். மூணாவது ஃபியூச்சர் டென்ஸ் பாக்குறோம். மொத்தம் 3 வகை. அதாவது பிரசன்ட் டென்ஸ்னா இப்போ நடக்கக்கூடியது, பாஸ்ட் டென்ஸ்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, ஃபியூச்சர்னா இனிமேல் தான் நடக்கக்கூடியது. சோ இந்த மூணுலயுமே என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுலயும் 4 டைப்ஸ் இருக்குது. இப்ப பிரசன்ட் டென்ஸை பொறுத்தளவுல 4 டைப்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவுல 4 டைப்ஸ் இருக்குது, அதே போல ஃபியூச்சர்லயுமே 4 டைப்ஸ் இருக்குது. சோ ஆக மொத்தத்துல சோ நம்ம டென்சஸ் பார்க்கும்போது 4, 8, 12 டோட்டலா 12 டென்சஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலா வரும். அதாவது 3 டென்ஸ் இன்டு 4, சோ டோட்டலா 12 டென்சஸ் வரும். சரி, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டைம் ஆகும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ் சொல்லி பார்க்க போறோம். இந்த பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம டென்சஸ்லயே வந்து முக்கியம். ஏன் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னா அந்த இப்ப நம்ம பண்ணக்கூடியதுதான். ஆனா பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், அல்லது லேட்டா இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கலாம், அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அது எப்படிங்கிறதுனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னைக்கு அந்த பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி நம்ம சென்டென்ஸை கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா ஒரு ஆங்கிலம் பேசும்போது இந்த டென்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பாக்குறோம். சரி, பாஸ்ட் டென்ஸ்ல மொத்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல 4 வகைப்படும். அந்த 4யுமே ஒன்றை ஒன்றா நம்ம பார்ப்போம். சரி, பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க சொல்ல போனா சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது என்ன பாக்குறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரி, மூணாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்க. நாலாவது பார்க்கும்போது அதாவது மூணாவது ரெண்டாவது சேர்த்துதான் 4வது அப்படின்னு சொல்லி வரும். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ரெண்டாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மூணாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், நாலாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ இந்த 4 டென்ஸ் தான் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடியது. இதை ஒன்று ஒன்னா நம்ம எப்படி சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். சரி, இந்த டென்ஸை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டென்ஸை கிரியேட் பண்ணணும், ஒரு டென்ஸ்ல உள்ள சென்டென்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான பார்ட் இது. அதனால அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரியாம ஒரு டென்ஸை நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு சொல்றேன். சோ நவுன்னா என்ன நமக்கு தெரியும், ஒரு பெயர் சொல், ஒரு அனிமலா இருக்கலாம், அல்லது ஒரு ரெப்டைலா இருக்கலாம், ஒரு பேடா இருக்கலாம், அல்லது உயிரற்ற ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பேரா கூட இருக்கலாம் இல்லையா? சோ இது எல்லாமே நவுன் சொல்றோம். இதுக்கு பதிலா நம்ம ஒரு வேற வார்த்தை சொல்றது. இப்ப என்னுடைய பேர் சுந்தர் அப்படின்னு சொல்லும் போது இந்த சுந்தருக்கு பதிலா ஹீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லையா? சோ ஒரு ஃபேன் சொல்றோம், அந்த ஃபேனுக்கு பதிலா இட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். இதுதான் ப்ரோனவுன் சொல்லி, அதாவது ஒரு நவுனுக்கு பதிலா இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் சொல்ல போனா 7 ப்ரோனவுன்ஸ் உண்டு. ஒன்னு வந்து ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். சரி, சோ இதுக்கு எல்லாமே நீங்க மீனிங் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் தமிழ்ல சொல்றேன். இது நான், இது நாங்கள், இது 2 அர்த்தம் வரும். ஒண்ணு வந்து நீ, இன்னொன்னு நீங்கள் அப்படின்னு சொல்லி வரும். தேனா அவர்கள், ஹீ அப்படின்னா அவன், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது. சோ இந்த 7 ப்ரோனவுனுமே ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த 7ல 1 போட்டுதான் கிரியேட் பண்ணுவோம். இப்ப நான் அங்கே போகிறேன், நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வென்ட் தேர் அப்படிதான் சொல்றோம். சோ இதனால இந்த ப்ரோனவுன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இதை கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். இதனுடைய மீனிங் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செய்து இது எல்லாமே நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான்.
நான் உங்களுக்கு தமிழ்லயும் போட்டு இதை மெமரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா போவோம். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொல்லும்போது அந்த வார்த்தையில இருக்கிறபடியே இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதாவது மிக எளிதாக இருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்த டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஏதாவது ஒரு சாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா அந்த ஐ எடுத்துக்கிறோம் இல்லையா? ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் எடுத்துக்கிறோம். ஐ. சோ நான் போனேன் அப்படின்னு சொல்றோம். சோ கோ அப்படின்னு சொல்றதுக்கு போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ பாக்குறோம். அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஐ வென்ட். சோ ஐ வென்ட். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஐ வென்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு தான், மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். நான் போனேன், அது எங்க போனோம் எதுக்கு போனோம் அப்படிங்கிறது செகண்டரி. பட் நான் போனேன் அப்படிங்கிறது கண்டிப்பா இது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். அதனாலதான் இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம வந்து இதை கொஞ்சம் நவுன் வந்து எக்ஸ்ட்ரா போடணும்னா போடலாம். ஐ வென்ட் டு டெம்பிள். ஐ வென்ட் டு டெம்பிள். நான் கோவிலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சோ இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சோ இந்த பாஸ்ட் டென்ஸ் பத்தி சொல்லும் போது லைட்டா நான் உங்களுக்கு இந்த ப்ரொனவுன்லையும் கூட அது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டென்சஸ், அதாவது இன்னொரு 3 டென்ஸ் இருக்குல்ல, அந்த டென்ஸ் படிக்கிறதுக்கு போகலாம். ஓகே, ஐ வென்ட் டு டெம்பிள் அப்படிங்கிறது ஐய பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பீன்னு சொல்லும்போது அதே போலதான் வரும். we went to temple. சோ அதே போல மூணாவது யூ என்ன வரும்? யூ வென்ட் டு டெம்பிள். எந்த மாற்றமுமே கிடையாது. சோ அதே போல தே வென்ட் டு டெம்பிள். சோ ஹி அதே போலதான், ஹீக்கும் வரும், ஷீக்கும் வரும், இட்டுக்கும் வரும். சரியா? சோ இட் வென்ட் டு டெம்பிள் சொல்றோம். சோ வெரி சிம்பிளா ஒரு பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை நம்ம உருவாக்குறோம். அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சோ ஒருவேளை ஹி ஷீ இட்டுக்கு எதுவும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தவரை எந்த மாற்றமும் கிடையாது. பிரசன்ட் டென்ஸ் சொல்லும் போது அது சிங்குலரா இருக்கும்போது அந்த ஒரு எஸ் வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ அப்படின்னு சொன்னா லுக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேருது. என்ன அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் அந்த மாற்றங்கள் இருக்குமே தவிர பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தளவுல அந்த மாற்றங்கள் கிடையாது. டைரக்டா நம்ம பாஸ்ட் டென்ஸ் வேர்ட் தான் யூஸ் பண்றோம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்குது. என்னன்னா சோ வெர்ப் லிஸ்ட் இருக்குங்க. வெர்ப் லிஸ்ட்ல V1 V2 V3 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து பிரசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கும். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ண வேண்டியது இந்த V2 அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன வார்த்தைகள் வருமோ அந்த வார்த்தையை தான் நம்ம பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்றோம். சோ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, கோ அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ் வார்த்தையா இருக்கும், வென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வார்த்தையா வரும். சோ நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணும்போது we went to the shop அப்படிங்கிறதா சொல்றோம். சோ பாஸ்ட் டென்ஸ் வேற டைரக்டா யூஸ் பண்ணும்போது தான் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகுது. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டைரக்டாவே பாஸ்ட் டென்ஸ் அதாவது V2 அப்படிங்கிற கேட்டகரியில என்னெல்லாம் இருக்குதோ வெர்ப் 2 அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல V2ல என்ன வருதோ அதுதான் நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட்க்கு யூஸ் பண்ண போறோம். ஓகே, சரி, அடுத்தது நம்ம செகண்ட் பார்க்க போறோம். சோ ரெண்டாவது என்ன பார்க்கணும்? பாஸ்ட் கண்டினியூஸ். ரெண்டாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ இது ஏற்கனவே போட்டுக்கிறபடியே கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ் என்ன? ஐஎன்ஜி வரக்கூடியது இல்லையா? எந்த ஒரு வெர்போடையும் ஐஎன்ஜி வரக்கூடியது. சோ ஐஎன்ஜி வரணும் கண்டிப்பா. கண்டினியூஸ் டென்ஸ்னா ஐஎன்ஜி வரணும். இது பாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். இதுல கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது ப்ரொனவுன் எழுதிருக்கீங்களா அந்த நவுன்ல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அதை உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, சோ பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லும் போது ஐய நான் யூஸ் பண்ணும்போது ஐங்கிறது வாஸ்ங்கிறது மாறும். சோ இங்க நான் எழுதுனேன்னு சொன்னா இந்த ஐ வாச மாறும், வாசம் மாறும். இங்க என்னவா மாறும்? வேர். சரி, இதுவும் அதே போல வாசலாம் மாறும்.
அதாவது நான் சொல்லக்கூடியது கண்டினியூஸ் டென்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். சோ ஐ வாஸ் கோயிங் டு த ஷாப். சரி, சோ ஐ வாஸ் கோயிங் டு த ஷாப். சோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, we யூஸ் பண்ணலாம், you யூஸ் பண்ணலாம், they யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் வேற தான் யூஸ் ஆகும். நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் எடுக்கிறேன், இந்த மூணுக்கும் ஒண்ணு போல தான் வரும். இப்ப இந்த they எடுத்தேன் அப்படின்னா அவ்வளவுதான். சோ they were going to the shop அப்படின்னு சொல்றோம். சோ இதே போல இந்த கேட்டகரியில, அதாவது he she itல ஒரு கேட்டகரியில ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தேன் அப்படின்னா, she எடுத்தோம் அப்படின்னா she was going to the shop. நீங்க எழுதி பார்க்கும்போது இதனுடைய ஒவ்வொன்றையும், அதாவது 7 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க எழுதி பாருங்க. ஏன்னா ப்ரொனவுன்ல 7 இருக்கும், அந்த 7ல நீங்க எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபெமிலியரா அது ரைட்டிங் வரும். ரைட்டிங் வந்தாதான் ஸ்பீக்கிங் பண்ண முடியும். நம்ம ரைட்டிங்ல ஃபெமிலியரா இருந்தா மட்டும்தான் we can speak, otherwise we will not be able to speak. சரியா? so she was going to the shop. so இதுதான் past continuous tenseல வரக்கூடியது. ஐன்னு சொல்லும்போது வாஸ் வரும், அதே போல he she itல வாஸ் வரும். so they you we இதெல்லாம் போடும்போது வேர் வரும். அந்த வார்த்தை வேர் அப்படின்னாச்சுன்னா இங்கே அப்படிங்கிற மீனிங் கிடையாது, இந்த இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங், WERE அந்த வேர் வரும். வேற going to the shop. சோ இதுதான் past continuous tense அப்படின்னு பாக்குறோம். சரி, அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்கும்போது அடுத்தது past perfect tense அப்படின்னு பாக்குறோம். past perfect tense. ஓகே, சோ past perfect tense அப்படின்னு சொல்லும்போது perfect அப்படின்னாலே ரெண்டு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன்னா அதுலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு have அல்லது has வரும் பிரசன்ட் டென்ஸுக்கு. அதே இது இங்க என்ன அப்படின்னா had அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் யூஸ் ஆகும். சரி, சோ இந்த had யூஸ் ஆகும். இன்னொன்னு வந்து had தான் யூஸ் பண்ணணும் past perfect. ரெண்டாவது என்னன்னா be3 உடைய verb தான் யூஸ் பண்ணணும், அதாவது past participle. past participle புரிய verb தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி நீங்க past participle verb யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டும் தான் நீங்க perfect tenseல யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். சோ இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது இந்த ரெண்டையும் நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு தப்புமே இருக்காது. சோ எடுத்துக்காட்டா நான் எடுத்துட்டேன்னா be யூஸ் பண்றேன். சோ நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபர்ஸ்ட் கேட்டகரி had இல்லையா. சோ அடுத்தது என்ன வரும், இப்ப கோன்னு எடுத்துக்கிட்டோம், கோங்கிற வெர்ப எடுக்கிறோம், be3 என்னவா இருக்கும், இதேங்கிற ப்ராசஸ் கோங்கிறது பாஸ்ட் வெண்ட். சோ அதுக்கு be3 என்ன அப்படின்னா gone அப்படின்னு சொல்றோம். சோ என்ன ஆகும், go went gone. சோ நான் ஏற்கனவே சொன்னது போல we had gone to market. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ கவனிக்க வேண்டிய விஷயம், had இங்க past participle வேர்டு, we had gone to market. மார்க்கெட் அப்படின்னு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த இதுமே கண்டிப்பா மீனிங்ஃபுல் வேர்டு தான். we had gone சொல்லி நிறுத்திக்கலாம். சோ we had gone. சோ அதே போலதான் இங்க இந்த he she it. நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். he so he had gone. சோ இதுவும் மீனிங்ஃபுல் வேர்டு தான். he had gone to market. சோ அவர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். தமிழ்ல பார்க்க போனா அவர் சந்தைக்கு போயிருந்தார் அப்படிங்கிறது தமிழ்ல உள்ள மீனிங். சோ இதே போலதான் நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா ப்ரொனவுனுக்குமே had தான் யூஸ் பண்ணணும், had தான் வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு, அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிள். சோ இதே போல நீங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி
உங்களுக்குள்ள ஒரு சாம்பிள் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அடுத்தது மூணாவது டென்ஸ் போவோம். சாரி, அடுத்த நாலாவது டென்ஸ். சரி, இந்த டென்ஸை பத்தி நான் சும்மா ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா இந்த டென்ஸ் ரொம்ப யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா நார்மலா வழக்கத்துல இது யூஸ் பண்றது இல்ல. ஒருவேளை இந்த கிராமருக்காக, அது ஸ்கூல்ல இருக்கலாம் அல்லது காலேஜ்ல இருக்கலாம், இல்லாட்டி நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கும் போது கிராமருக்காகவும் இல்லாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகவோ தான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோ அல்லது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோ அல்லது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோ யூஸ் ஆகுது. மற்றபடி இது வந்து ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லலாம். நார்மலா பேச்சு வழக்கத்துல இது இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லும்போது he had been, ஃபார் எக்ஸாம்பிளா நான் he எடுக்கிறேன். he had been going to market. சரியா? சோ இங்க யோசிச்சு பாருங்க, நான் he எடுத்திருக்கேன். சோ இந்த hadங்கிறது எல்லாத்துலயுமே வரும். ப்ரோனவுன் எடுக்கும்போது ஐயா இருந்தாலும் வியா இருந்தாலும் யூ இருந்தாலும் everything it will come for the had only. So he had been going to market. அவன் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போய்கொண்டே இருந்தான்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்ல போறது இல்லை இல்லையா? அதனாலதான் நான் யூஸ்வலா இது வராது, பேச்சு வழக்கத்தில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது சொல்ல வந்தேன். he had been going to. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இந்த பீன் அப்படிங்கறது நீங்க கொண்டு வரணும் இல்ல. சரியா? இது பாஸ்டா இருக்கிறதுனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதுனால இதுக்கு ஆட் வருது. அதே போல கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஐஎன்ஜி வருது. ஓகே, சோ ஏற்கனவே நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு தானே எடுத்தோம். அப்ப இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு எடுக்கணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ நார்மல் V1 வெர்ப்ல தான் இங்க ஐஎன்ஜி சேர்க்கிறோம். சோ அப்படிதான் இங்க சேர்க்கணும். அதுலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த பீன் வந்திருக்கு, இங்க ஐஎன்ஜி வருது. அந்த ஐஎன்ஜி வந்து பிரசன்ட் டென்ஸோடைய வெர்போட ஐஎன்ஜி தான் நீங்க சேர்க்கணும். சரியா? சோ இதுல தப்பு பண்ணிடக்கூடாது. he had been அப்படிங்கிற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வரணும். இந்த பீன் வந்தாச்சுன்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் அப்படின்னு நார்மலா சொல்லலாம். பட் சம் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிவ் வாய்ஸ்ல இது வந்து மாறும். பேசிவ் வாய்ஸ்ல அந்த பீன் வரும், அது வந்து டிஃபரண்ட் சப்ஜெக்ட். சோ பேசிவ் வாய்ஸ்ல வரும். இந்த பேசிவ் வாய்ஸ்ல வராம இந்த இடத்துல பீன் வருதுன்னு சொன்னா பாஸ்ட், அதாவது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இது யூஸ் ஆகும். சோ இதுதான் நார்மலா நான் ஏற்கனவே சொன்னது போல ஐ வி யூ ஹி ஷி எல்லாத்துக்கும் இந்த ஹேட் பீன் தான் வரும். அதே போல வெறுப்பு நீங்க என்னத்துல மாத்துறீங்களோ அதுல ஐஎன்ஜி இங்க வரும். V1 வெறுப்போட ஐஎன்ஜி வரும். அதை நீங்க போட்டுக்கணும். ஓகே, ஒன்று ஒண்ணா போட்டு பாத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரே ஒரு சென்டென்ஸ், அது வந்து எப்படி பாஸ்ட் டென்ஸ்ல ஒவ்வொன்றும் மாறுது அப்படிங்கறத சொல்ல போறேன். ஓகே, சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் போது ஐ எடுத்துப்போம். சரியா? ஐ லுக்ட் தேர், நான் அங்கே பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு. சரியா? இது சிம்பிள் பாஸ்ட். அதே இது சோ கண்டினியூஸ்ல என்ன வருது அப்படின்னா ஐ வாஸ் லுக்கிங் தேர். இதோட அர்த்தம் ஐ லுக்ட் தேர், நான் அங்கே பார்த்தேன், நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி வருது. ஐ வாஸ் லுக்கிங் தேர். ஐ ஹேட் லுக்ட். நான் ஏற்கனவே சொன்ன போல ஹேட் வருது, இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு வருது தேர். சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிடும் பாஸ்ட் டென்ஸ். சரியா? இது பாஸ்ட் கண்டினியூஸ், இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதே சென்டென்ஸ் எப்படி மாறுதுன்னா ஐ ஹேட் பீன், இங்க பாருங்க லுக்கிங் அப்படின்னு வரும். சோ லுக்கிங் சொன்ன உடனே பிரசன்ட் கண்டினியூஸ் நினைச்சாங்க. சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயே இந்த மாதிரி தான் வார்த்தை வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, சோ இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ இந்த போலதான் வேர்டு வந்து மாறும். சோ இந்த இடத்துல ஐ வாஸ் அப்படிங்கிறது இங்க என்ன வரும், யூ அப்படின்னாச்சுன்னா வேர் அப்படின்னு சொல்லி வரும். WERE அந்த வார்த்தைகள் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்க போட்டுக்கணும். சோ பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தளவுல இந்த 4 டென்ஸ் தான். இந்த 4 டென்ஸ் பொறுத்தளவுல சோ நான் போட்டிருக்க எக்ஸாம்பிள் படி வரும். ஐ ஹேட் பீன் லுக்கிங் தேர் அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற மீனிங் வரும். நான் பார்த்தேன், பார்த்திருக்கிறேன்.
இது வந்து பார்த்திருக்கேன், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து பார்த்திருக்கிறேன், பார்த்துக்கொண்டே இருந்தேன், எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சரி, இது போதும். பாஸ்ட் டென்ஸ் இதுதான். சோ இந்த மாதிரி நீங்க வந்து சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்க, மீனிங்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. சோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.